ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பன்னீர் 65. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பன்னீர், கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு, ரெட் சில்லி பவுடர், மிளகு, சீரகம், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. பன்னீர் 250 கிராம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம திருப்பி வச்சு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நான் கியூப்ஸாக கட் பண்ணி எல்லா பீசஸுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். பன்னீர் 65 செய்யறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஸோ அதுக்காக தான் அரிசி மாவு நம்ம சேர்த்துறோம். இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஒரு பேஸ்ட்டாக கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒட்டுக்கா தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அந்த பன்னீர் கூட நல்லா ஒட்டும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஃபைன் பேஸ்டாக இருக்கணும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் நமக்கு மசாலா பன்னீரில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கியூப்ஸை கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை ஒன்றொன்னா இது கூட சேர்த்துக்கலாம். தனித்தனியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நம்ம அந்த மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஒன்றொன்னா பிரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒட்டுக்கா பிரட்டினீங்கன்னா அந்த கியூப்ஸ் சிலதெல்லாம் உடஞ்சிரும். ஸோ இதை ஒன்றொன்னா நீங்கள் பிரட்டி வச்சுருங்க. மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ண முடியும். எல்லா சைடுமே மசாலா நல்லா ஒட்டும். ஸோ கரைக்கும் போது பார்த்து கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே மசாலாஸ் பரட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே பிரட்டி விட்டாச்சு. இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஒன்றொன்னா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. போடும்போது இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதை போடும்போது தனித்தனியாக போடுங்க. பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு சைடை வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் சைடு நான் திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் குக்காக தேவையில்லை. பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும்.
மாதிரி ஒன்றொன்னா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரமாக கரிஞ்சிரும். இப்போ இந்த சைடும் நம்ம பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி எடுத்தோன்னா டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சிட்டேன். பன்னீர் 65 நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை டிஷ்யூ பேப்பரில் போட்டதுனால எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூட்டபிள் ரெசிபியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். Take care. Thank you. Bye-bye.